இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தானம் தர்மம் பண்றதுல இந்த பகுதியில இவங்க குடும்பத்தை அடிச்சுக்க முடியாது. நீங்க பண்ற உதவிகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா. அம்மா சொல்ல மறந்துட்டேன். தமிழை பார்க்கும்போது அப்படியே உங்களை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுமா. உங்க தைரியமும் துணிச்சலும் அப்படியே இருக்கு. தமிழ் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலுமே அங்க வந்து ஆபத்தை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனா தமிழ் எதுக்கும் பயப்படாம தன்னோட உயிரை பணயம் வச்சு இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கு. நம்ம பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிற இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான்மா ரொம்ப கஷ்டம். அதுல உங்களுக்கு குறையே இல்லம்மா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துருச்சா? சரி, நாங்க கிளம்புறோம். என்னம்மா நம்ம ஊருக்கு வந்துட்டு அப்படியே போறேன்னு சொல்றீங்க? வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட்டு தான் போகணும். வீட்டுல எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? போலாம் வாங்கம்மா. எல்லாரும் கிளம்புங்க. தமிழ், தேங்க்ஸ் தமிழ். என்ன சொல்றாங்க உங்க தமிழ்? எனக்காக பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதான் தேங்க்ஸ் சொன்னேன். பட் பதிலே சொல்லாம போயிட்டாங்க. எதனால இருக்கும்? அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்களா சிபி? காதல்ல சந்தோஷம் எவ்வளவு இருக்கோ அதே அளவு கஷ்டமும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த காயத்துக்கு நாமளே மருந்து போட்டுக்கிட்டு ஆறுதலா இருந்துப்போம். இந்த பிளேட் இல்லாம காதலே கிடையாது. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. என்ன சிபி சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சிபி, ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. லவ்னா எப்படி இருக்கணும்னு தமிழ் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது உங்களுக்கு புரியலையா? நம்ம எத்தனை கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். கட்டின புருஷனுக்காக எமகிட்ட சண்டை போட்டது, மதுரையே எரிச்சதுன்னு. அதெல்லாம் இப்ப கதை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான் தோணுது. ஆமா சிபி, உங்களுக்காக தமிழ் அவ்வளவு ஆபத்தான காட்டுக்குள்ள போய் உயிரையே பணையம் வச்சு பரிகாரம் பண்ணியிருக்கு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுக்காக தமிழ் என்ன வேணா பண்ணும். லைஃப்ல இப்படியான பொண்ணு அமையறதெல்லாம் பெரிய கொடுப்பனை. மிஸ் பண்ணிட்டாதீங்க சிபி, அப்புறம் லைஃப் லாங் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சாம், டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்க. நான் எப்படி போய் தூங்குவேன்? எனக்கு எப்படி தூக்கம் வரும் பேபி? சாம், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உனக்கு இன்னும் புரியலையா? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு அந்த கோவில்ல எவ்வளவு டிராமா நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருந்த. என்ன நடந்துச்சு பேபி? ஜனாமா பிளான் பண்ணி தானே எல்லாத்துலயும் அந்த தமிழை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது எப்படி அத்தனை பேர் இருக்கும் போது அவளுக்கு மட்டும் எல்லாமே சாதகமா நடக்கும்? சாம், நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க?
பேபி உனக்கு புரிய மாட்டேங்குது. கோவில்ல அந்த பரிகாரத்தை உன்னை கட்டிக்க போற பொண்ணுதான் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்ப நான் தானே செஞ்சு முடிச்சிருக்கணும். அந்த தமிழ் எப்படி செய்யலாம்? அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தமிழ உனக்கு கட்டி வைக்க ஜனாமா பிளானுக்கு மேல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சாம், ஜானு அப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. அவங்கள நீ தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க. பேபி அந்த தீச்சட்டி இருந்துச்சு, அதை என் கையிலயும் வச்சாங்க, வெண்பா கையிலயும் வச்சாங்க. 2 பேர் கையில வைக்கும் போது மட்டும் பர்ன் ஆகுது, கையெல்லாம் எரியுது. ஆனா தமிழ் கையில வைக்கும் போது மட்டும் எதுவுமே ஆகல. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுல ஏதோ ஃப்ராட் வேலை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். சரி, அதை விட கை காலெல்லாம் தீப்புண்ணு ஆயிடுச்சுன்னா அதோட நடக்கிறது எவ்வளவு கஷ்டம். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா? ஆனா அவ மலை ஏறி போய் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு வரா. அது எப்படி நடக்கும்? பேபி இது எல்லாமே இயற்கையாவே நடந்துருச்சுன்னு நினைச்சா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. நான் ஜனாமாவை தப்பு சொல்லல. அவங்களும் வெளிப்படையா தமிழ உனக்கு கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்டயே சவால் விட்டாங்க. அவ ஜெயிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி நீ மட்டும் தெளிவா இல்லைன்னா நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது. சிவி யோசிக்கிறான். யோசிச்சா நம்ம சொன்னதெல்லாம் சரின்னு அவனுக்கு தோணும். அதுவே நமக்கு சாதகமா வந்து முடியும். விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? மீனா, யாரையும் ஆளை காணோம். மீனா, வரேனே. டீ கேட்டனாமா? இதோ கொண்டு வரேனே. நானே எப்பயாவது தான் வேலை செய்வேன். குடிங்க குடிங்க. மீனா, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அத்தை எங்க? காலையில இருந்து ஆளைய காணோம். என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதேம்மா. என்னன்னு நீங்களும் அந்த கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க. உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்பெல்லாம் எனக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குமா. சரி, நீ விஷயத்த சொல்லு. அத்தை எங்க போயிருக்காங்க? ஏதோ வேலையா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகுமா?